ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ஒரு அட்டகாசமான ஜாம்பி மூவி. இந்த மூவியை பார்க்கும்போது பேசாம இந்த மூவியை வீடியோ கேமா டிசைன் பண்ணா செம்மையா இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கேம் இருக்கா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களை யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு குட்டி பையன் அப்புறம் இன்னும் 4-5 சின்ன பசங்க ஒன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்கு வெளியில வித்தியாசமான சத்தம்லாம் கேக்குது. மனுஷங்க கத்துற மாதிரியும் மிருகங்க கத்துற மாதிரியும் கேக்குது. அப்போ ஒரு லேடி இன்னொரு குழந்தை அந்த பசங்க இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. பசங்களா எல்லாரும் அமைதியா இருக்கணும், இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது, எந்த சத்தமும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. அவங்க போன அப்புறம் ஒரே கதறல் சத்தமா கேக்குது. இங்க பசங்க அந்த சத்தத்தை கேட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ப்ளூ கோட் போட்ட பையன் கதவு கிட்ட பொறுமையா போய் காது வச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டு பாக்குறான். அப்ப டக்குன்னு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள ஜாம்பிஸ் வருதுங்க. கதவை வேகமா திறந்ததுனால ப்ளூ கோட் போட்ட பையன் கதவு பின்னாடி போய் மாட்டிக்கிறான். இவங்க இருக்கிறது தெரியாத ஜாம்பிங்க மத்த குழந்தைங்களை கட்டிச்சு வேட்டையாடுதுங்க. எப்படியோ அந்த பையன் அங்கிருந்து வெளியே வர அவன் அம்மா ஜிம்மி இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்றாங்க. அவனையும் ஒரு ஜோம்பி அந்த டைம்ல கடிக்குது. பக்கத்துல பார்த்தா ரூம்குள்ள வந்துட்டு போன அந்த லேடி ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இந்த பையன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த லேடி ஜாம்பியா மாதிரி அவனை பார்த்து கத்துறா. இவன் பயந்து போய் அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ளார போறான். அந்த சர்ச்சில் இருக்கிற பாதிரியா தான் இவனோட அப்பான்னு நினைக்கிறேன். அப்பா இங்க என்ன நடக்குது, ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க அப்பா அவன் கையில ஒரு சிலுவையை கொடுத்துட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்றாப்ல. அப்ப ஜோம்பிங்க சர்ச்சோட கதவு ஜன்னல்னு எல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள வர இந்த பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனா வந்த ஜோம்பிங்க அந்த ஃபாதரை போட்டு கடிச்சு கொதறுதுங்க. இப்ப அங்க இருந்த சர்ச் ஃபாதரும் ஜாம்பியா மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஓடுறாரு. அவர் பின்னாடி மத்த எல்லா ஜாம்பிஸும் ஓடுதுங்க. இந்த பையன் சர்ச்சுக்கு அடியில் இருக்கிற ஒரு டனல்ல போய் ஒளிஞ்சு எப்படியோ எஸ்கேப் ஆகிடலாம். ஆக்சுவலா இந்த வைரஸ் இங்கிலாந்து நாட்டுல தான் உருவாகி இருக்கு போல. இது கொஞ்சம் கொஞ்சமா யூரோப் கான்டினென்ட்ல பரவ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால சுத்தி இருக்கிற நாடுகள் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட இடத்த மெயின்லாண்ட்னு கூப்பிடுறாங்க. அந்த ஏரியாவை மொத்தமா தடை செய்யப்பட்ட பகுதியை அறிவிக்கிறாங்க. அப்படி ரூல்ஸ் மீறி யாராச்சும் உள்ள போனா அவங்களை யாரும் போய் காப்பாற்ற மாட்டாங்க. செத்தாலோ இல்ல என்ன ஆனாலும் அது அவங்களோட விதி. இப்ப கதை அப்படியே 28 வருஷம் கழிச்சு ஒரு தீவுல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க ஜனங்கள்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு மாடு மேய்க்கிறது மரம் வெட்டுறதுன்னு ரொம்ப சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பனா வைரஸ் அழிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா அது போக போக உங்களுக்கே தெரியும். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு ஸ்பைக், அவன் அப்பன் பேரு ஜேமி. இன்னைக்கு முக்கியமான நாள்டா, சீக்கிரமா எந்திரிடான்னு சொல்ல ஸ்பைக் எந்திரிச்சோடனே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டார்ச் கத்தி லைட்டர்னு எல்லாத்தையும் ஒரு பேக்ல எடுத்துட்டு ரெடி ஆகுறான். சரின்னு 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. அப்ப ஸ்பைக்கோட அம்மா தூக்க கலக்கத்துல பக்கத்துல இருக்கிற பாத்திரங்களை தட்டி விட அவளை இவனுங்க போய் பாக்குறானுங்க. அவளுக்கு மனநிலைமை சரி இருக்கா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா தான் பிஹேவ் பண்றான். ஆனா ஜேமி அவ தள்ளி விட்ட எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வைக்கிறான். அப்ப கரெக்டா ஸ்பைக் அங்க வர ஸ்பைக்கை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னடா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்பைக்கு அவனோட அம்மானா ரொம்ப இஷ்டம். அதுக்கு ஜேமி உங்ககிட்ட நான் இதை பத்தி பல தடவை பேசிட்டேன், அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, நானும் அவனும் இன்னைக்கு மெயின்லாண்டுக்கு போறோம்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா, அவன் சின்ன பையன், அவனை போய் மெயின்லாண்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்னு கத்துறா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஜெய்மி அங்க இருந்து போக இவனு கொஞ்ச நேரத்துல என்ன பேசணும் என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா மறந்துட்டு அவன் பையனை பார்த்து என்னப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியான்னு மறுபடியும் கேட்கறா. ஸ்பைக்கும் அவங்க அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்மா நான் ஸ்கூலுக்கு தான் போறேன்னு சொல்ல சரி ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு அவங்க அம்மா திருப்பி படுத்துக்கிறான். அப்படி கிளம்பும் போது ஹீரோவோட தாத்தா சாமி அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்ல கொடுக்குறாரு. எங்க கொஞ்சம் இழுத்து காட்டு அப்படின்னு சொல்ல சாம் அந்த வில்லை இழுக்கிறான். பரவாயில்லையே உன்னோட கை நல்லா ஸ்டெடியா இருக்கு, வெரி குட், சரி நீ நல்லபடியா ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு அவனை விஷ் பண்றான். இப்படியே ஊர் எல்லைக்கு 2 பேரும் வர அங்க சில பேர் இவங்களை ஸ்டாப் பண்றாங்க. அவங்க பின்னாடி பார்த்தா பெரிய கேட் இருக்கு, பக்கத்துலயே ஒரு செக் பாயிண்டும் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போற ஸ்பைக் நான் இன்னைக்கு மெயின்லாண்டுக்கு போகணும்னு சொல்ல அப்ப அங்க இன்சார்ஜா இருக்கிற ஒரு வயசான லேடி ஸ்பைக்கை பார்த்துட்டு நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும் ஸ்பைக், ஆனா நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், உனக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய பேரு மெயின்லாண்டுக்கு போயிருக்காங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் திருப்பி வந்திருக்காங்க, மீதி பேரோட கல்லறையை பாருன்னு சொல்லி காட்டுறான். அதை பாக்குற ஸ்பைக் கிட்ட நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ கண்டிப்பா மெயின்லாண்டுக்கு போகணுமான்னு கேட்க அவனும் நான் போகணும்னு சொல்றான். சரின்னு அந்த லேடியும் ஒத்துக்க அப்ப ஜெய்மி செக் பாயிண்ட்ல நிக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு ஏதாச்சும் ஜோம்பியை பாத்தியான்னு கேட்கறான். இல்ல காலையில இருந்து எல்லாமே கிளியரா தான் இருக்கு, ஒன்னும் ஜோம்பி நடமாட்டம்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருக்காக இப்ப அந்த ஐலாண்டோட கேட் ஓபன் ஆகுது. ஆக்சுவலா இந்த ஐலாண்டையும் மெயின்லாண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஒத்தையடி பாதை தெரியும். அது வழியா தான் இவங்க 2 பேரும் மெயின்லாண்டுக்கு போறாங்க. போற வழியில ஸ்பைக் கிட்ட அவங்க அப்ப சரி உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியும்னு சொல்லுன்னு கேட்க நாம மெயின்லாண்டுக்கு போறதுனா நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான், இங்க கடலோட சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த பாதையை நம்மளால கடக்க முடியும். சில நேரத்துல அதிகமா அலை வரும், அப்ப நம்மளால கடக்க முடியாது. அதே நேரம் கம்மியான அலை வரும்போது ஈஸியா நம்ம கிராஸ் பண்ணி வந்துடலாம். சம்டைம்ஸ் தண்ணி இருக்கும் ஆனா அலைகள் இருக்காது, அப்பையும் எப்படியோ நம்ம கிராஸ் பண்ணி வந்துடலாம். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க்னு ஸ்பைக் எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா சொல்றான். பரவாயில்லையே சொல்லி கொடுத்தது நல்லா ஞாபகம் வச்சிருக்க. சரி பெரிய அலை வரத்துக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு, நம்ம அதுக்குள்ள மெயின்லாண்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடணும்னு 2 பேருமே வேகமா போறாங்க. ஒரு வழியா இவங்க அந்த பாதையை கடந்து மெயின்லாண்டுக்கு
மெயின்லேண்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் மெயின்லேண்ட்ல இருக்கிற காட்டு வழியா இவங்க நடந்து வர ஒரு இடத்துல ஒரு உருவத்தை ஜேமி நோட் பண்றான். அப்ப ஸ்பைக்கு கூப்பிட்டு, ஏய் ஸ்பைக், இங்க பாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் கில்லிங் இருக்குன்றான். பார்த்தா அது ஒரு குண்டு ஜாம்பி. எந்திரிச்சு நடக்க கூட முடியாம தரையிலே நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த வகை ஜாம்பிங்களால வேகமா மூவ் பண்ண முடியாது. ஆனா அது கிட்ட வந்தா ரொம்ப ஆபத்துன்னு ஜேமி ஸ்பைக் கிட்ட வார்ன் பண்றான். இப்போ உன்னோட பில்லையும் அம்பையும் எடுத்து நல்லா ஸ்டெடியா பிடிச்சி அதோட கழுத்துல இல்லைன்னா நெஞ்சுக்கு குறி வைன்னு சொல்றான். அம்பை எய்ம் பண்ணும்போது கூடவே காத்து எந்த திசையில் அடிக்குதுன்னு நல்லா சென்ஸ் பண்ணு. நீ நல்லா கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணும் போது அம்பை ரிலீஸ் பண்ணுன்னு ஜேமி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்பைக் கொடுத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு பக்கமா திரும்பி நின்று ஒரு ஜாம்பிக்கு குறி வச்சிட்டு இருக்கு. அதே நேரம் இவங்களுக்கு தெரியாமையே பின் பக்கமா இன்னொரு ஜாம்பி வந்துட்டு இருக்கு. அதுவும் குண்டு ஜாம்பிங்கிறதுனால அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்கிறது. அதோட சத்தத்தும் இவங்க நோட் பண்ணல. ஸ்பைக் அம்பை எடுத்து ரெடியா விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரம் பாதுகாப்புக்காக பின்னாடியே ஜேமியும் அவனோட அம்பை எடுத்துக்கிட்டு தயாரா நிக்கிறான். இன்கேஸ் ஸ்பைக் அதை மிஸ் பண்ணிட்டானா அந்த ஜாம்பி அலர்ட் ஆயிடும். சோ இவன் ஷூட் பண்ணலான்னு. அப்ப இவங்களுக்கு பின்னாடி இருந்த ஜாம்பி இவங்களை நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஸ்பைக் குறி வச்ச ஜாம்பி மேல கரெக்டா அம்பை விட அது அந்த ஜாம்பியோட கழுத்திலேயே போய் இறங்குது. வலி தாங்க முடியாம அந்த ஜாம்பி கத்திக்கிட்டு ரத்தம் தெறிக்க செத்து போகுது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க பக்கத்துல இருக்க இன்னொரு ஜாம்பி எந்திரிக்க அதை பாக்குற ஜேமி அது மேல அம்பு விடுறான். அதோட நெஞ்சை கிழிச்சுக்கிட்டு போய் இறங்குது. அப்ப இன்னொரு ஜாம்பி இவங்களை பார்த்து ஓடி வர அதையும் கரெக்டா குறி பார்த்து ஜாமி ஹெட்ஷாட் வைக்க ரத்தம் பொழக்குன்னு தெரிச்சு செத்து போகுது. அப்ப அங்க இன்னொரு ஜாம்பி வருது. பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு மாதிரி தெரியுது. அவளை பார்த்துட்டு இவன் குறி வைக்கிறான். ஆனா அந்த ஜாம்பி இவங்களை எதுவுமே பண்ணாம அங்க இருந்து வேற பக்கமா ஓடிடுது. ஜேமியும் அது மேல அம்பு விடாம விட்டுறான். எல்லாம் நினைச்சு பார்க்காத நேரத்துக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. இதனால ஸ்பைக் ஒரு மாதிரி பதட்டமாக, பரவாயில்ல ஸ்பைக், நீ எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா ஜாம்பிங்களை கொண்ட, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன்னு ஜேமி சொல்றான். சரி ரெடியா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இதுங்க போட்ட சத்தத்துக்கு இன்னும் நிறைய ஜாம்பிங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வா கிளம்பலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போக வழியில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மான்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்துங்க. அதுங்க இப்படி கூட்டமா போகிறத டைமா பாக்குற ஸ்பைக் இயற்கையோட அழகை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை ரசிக்கிறான். இப்படி இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலயே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கிறத நோட் பண்றாங்க. சரி அங்க போய் சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு 2 பேரும் அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி 2 பேரும் அம்ப கையில எடுத்துக்கிட்டு ரெடியா தான் உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூமா இவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஏதோ ஒரு ஜாம்பி கத்துற சத்தம் பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து கேக்குது. 2 பேரும் டக்குன்னு அலர்ட் ஆகி எங்க இருந்து சத்தம் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. பார்த்தா ஒரு ஜாம்பி தலைகீழ கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. அதோட தலையும் க்ளோஸ் ஆகி இருக்கு. அதை பாக்குற ஜேமி சரி நீ அவனை கொன்னுடு ஸ்பைக்னு சொல்றான். ஆனா இவங்க பேசுறத கேட்கிற ஜாம்பி வெறி ஆகுது, பயங்கரமா திமிருது. சீக்கிரமா அது மேல அம்பு விடு ஸ்பைக், அது திமிர ஆரம்பிக்குதுன்னு சொல்ல ஸ்பைக் அதை கொல்லாம எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரம் சுடு, அதோட கயிறு கட்டாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஜோம்பியை கட்டி போட்டு இருந்த கயிறு கட்டாகி கீழே விழுது. ஸ்பைக் அப்பையும் அதை சுடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா டென்ஷன் ஆகிற ஜெய்மி அம்பை எடுத்து ஷூட் பண்ண போகிறதுக்குள்ளார ஸ்பைக் அந்த ஜாம்பியோட மண்டையிலே அம்பை விட்டு ஹெட் ஷாட் வைக்கிறான். அந்த ஜாம்பியும் மூளை சதறி போய் செத்து போகுது. ஆக்சுவலா இந்த ஜோம்பியை பார்க்க கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரி இருந்ததுனாலதான் ஸ்பைக் நாம எப்படி ஒரு மனுஷன் மேல அம்பு வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். சரின்னு 2 பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் நடந்து வர அங்க ஒரு செடி மேல ரத்தம் சிந்திருக்கிறத நோட் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஒரு மானை இந்த ஜாம்பிஸ்ங்க ரொம்ப மோசமான நிலைமையில கடிச்சு குதறி வச்சிருக்குங்க. அதை பார்த்துட்டு ஜேமி என்ன சொல்றான்னா, இந்த மானை கொன்னது ஒன்னும் குண்டு ஜாம்பிஸ்ங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா இதை வேகமா ஓடுற ஜாம்பிஸ் தான் பண்ணிருக்குன்னு சொல்றான். அப்ப ஸ்பைக் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்து வர பார்த்தா அந்த செத்து போன மானோட தலைய முதுகெலும்போட ஒரு மரத்து மேல யாரோ சொருகி வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆகுற ஸ்பைக் அவன் அப்பாவை கூப்பிட்டு காட்டுறான். அதை பாக்குற ஜேமிக்கு இங்க என்ன நடந்திருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிறான். அதாவது ஒரு பெரிய சைஸ் ஜாம்பி அந்த மானோட தலையை அப்படியே முதுகெலும்போட புடுங்கி மரத்து மேல சொருகி இருக்கு. இதை பாக்குற ஜேமி உடனே அம்பை எடுத்து கையில ரெடியா வச்சுக்கிறான். இது பண்ணது கண்டிப்பா அல்பாவா தான் இருக்கும். சரி வா நம்ம இங்க இருந்து போகலாம்னு ஸ்பைக்கை கூட்டிட்டு அவசர அவசரமா கிளம்புறான். இவ்வளவு நேரமா ரொம்ப நிதானமாகவும் பதட்டமே இல்லாம இருந்த ஜேமி ரொம்ப பதட்டப்படுறான். அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது ஒரு பெரிய புல்வெளி ஏரியாவுக்கு வராங்க. சரி இங்க எந்த ஜாம்பிஸும் இல்ல, சீக்கிரமா நம்ம கிராஸ் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 50 அடி தூரத்துல பார்த்தா ஒரு ஜோம்பி தனியா வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு ஜெய்மி உடனே அலர்ட் ஆக ஆடாம அப்படியே நெல்லு ஸ்பைக் கொஞ்சம் கூட நகர்ந்துராதுன்னு சொல்றான். அப்ப அந்த ஜோம்பிக்கு பின்னாடியே நிறைய ஜோம்பிங்க வருதுங்க. கூடவே அல்பான்னு சொல்லப்படுற அந்த ஜோம்பிங்களோட தலைவனை வந்து நிக்கிறான். போச்சு அங்க பாத்தியா, அதுதான் அல்பான்னு பயத்துல எச்சு முழுங்கிறான் ஜெய்மி. வா நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அல்பா ஜாம்பி இவங்க 2 பேரையும் பிடிக்க ஆர்டர் கொடுக்க மத்த ஜாம்பிங்க எல்லாம் வேகமா இவங்க 2 பேரையும் துரத்திட்டு வருதுங்க. அந்த ஜாம்பிங்க எல்லாம் ரொம்ப வேகமா ஓடுங்க போல. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப தூரமா இருந்த ஜாம்பிங்க எல்லாம் இப்ப இவங்க கிட்ட வந்துருதுங்க. இதை புரிஞ்சுக்கிற ஜெய்மி நான் முதல்ல வர ஜாம்பியை கொண்டுற, நீ செகண்டா வர ஜாம்பியை கொல்லுன்னு சொல்றான். பதட்டப்படாத, மூச்சை கண்ட்ரோல் பண்ணு, அப்பதான் உன்னால கரெக்டா குறி வச்சு சுட முடியும்னு சொல்லி அம்பை எடுத்து முதல்ல வர ஜாம்பியோட நெஞ்சிலேயே ஜெய்மி விடுறான். 2வது வர ஜாம்பியை ஷூட் பண்ண ஸ்பைக் குறி வைக்கிறான். ஆனா பயத்துல அவனுக்கு கை நடுக்குது. நோட் பண்ற ஜெய்மி அவனோட அம்பை எடுத்து ரெடியா வச்சுக்கிறான்.
நினைச்ச மாதிரியே ஸ்பைக்கோட அம்பு குறி மிஸ் ஆகி ஜாம்பி கொல்லாம போயிடுது. அப்ப ரெடியா இருந்த ஜெய்மி அம்பு விட அதோட தொண்டையிலே போய் இறங்குது. பின்னாடியே 2-3 ஜாம்பிங்க வர ஓடு ஓடு 2 பேரும் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஓடி வராங்க. அப்ப ஜெய்மியை பின்னாடி திரும்பி அம்பு விட அப்ப ஒரு ஜாம்பி செத்து போகுது. அதுக்கு பின்னாடி வர ஜாம்பியை குறி வச்சு கொல்லலான்னு ஸ்பைக்கு அம்பு விடுறான். ஆனா அதோட தொடையில போய் குத்திக்குது. ஆனா ஜெய்மி அதை கொன்னுறான். இங்க கிட்ட இருந்து தப்பிக்க அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இவனுங்க பின்னாடியே துரத்திட்டு வர ஜாம்பிங்க வீட்டுக்குள்ளாரையும் வருது. அது கிட்டத்தட்ட ஜெய்மியை தொடர தூரத்துல தான் இருக்கு. அப்ப ஜாம்பியோட நெத்திலேயே ஒரு அம்பு விட்டு ஜெய்மி கொள்றான். சரி சீக்கிரம் மாடிக்கு போன்னு சொல்ல இன்னொரு ஜாம்பி பின்னாடியே வருது. ஸ்பைக்கை எப்படியாச்சும் ரூஃப்ல ஏத்திடலான்னு அவன் கால் மேல பேலன்ஸ் பண்ணி ஸ்பைக்கை தூக்கி விட பார்த்தா ஒரு ஜாம்பி குறுக்க வருது. அதை இவன் அட்டாக் பண்றான். இதுல பேலன்ஸ் மிஸ் ஆகி ஸ்பைக் கீழே விழ பின்னாடியே இன்னொரு ஜாம்பி மேல ஏறி வருது. போச்சு இவனுங்க மாட்டினானுங்கன்னு பார்த்தா அந்த ஜாம்பி வேகமா வந்து மாடி மேல ஏறி வந்து பாக்குது. அங்க இவனுங்க 2 பேருமே இல்ல. அதுக்குள்ளார எப்படியோ மேல ஏறிட்டானுங்க. ஒரு வழியா அந்த ஜாம்பிங்க கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிச்சிட்டானுங்க. அதே நேரம் இவனுங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எங்க ஆளை காணோன்னு ஐலாண்ட்ல இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க. சூரியனும் அஸ்தமனமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பைக் அந்த வீட்டு மேல இருக்கிற கேப் வழியா பார்க்கும்போது அந்த அல்பா ஜாம்பி அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது. அப்ப ஜெய்மி அல்பா ஜாம்பிங்க ஸ்ட்ராங் ஆனது மட்டும் இல்ல ரொம்ப ஸ்மார்ட் ஆனதுன்னு சொல்றான். பயந்து போயிருக்க ஸ்பைக் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்க வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால அல்பா கூட எல்லாம் சண்டை போட முடியாது. அதை கொல்றதா இருந்தா குறைஞ்சது 12-13 அம்புங்க வேணும். நாம கிட்ட இப்ப அவ்வளவு இல்லன்னு ஜெய்மி சொல்றான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னாலதான் நிறைய அம்புங்க வீணா போச்சுன்னு சொல்ல, நீ கவலைப்படாதடா, நீ ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண. இவ்வளவு ஏன் உன்னை விட பெரியவங்க எல்லாம் என் கூட இங்க வந்திருக்காங்க வேட்டையாடுறதுக்கு. ஆனா அவங்க எல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயந்து ஓடிதான் பாத்துருக்காங்களே தவிர்த்து நீ தைரியமா நின்று அம்பு திருப்பி விட்ட, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னு ஸ்பைக் அவன் பாராட்டுறான். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஸ்பைக் இன்னொரு விஷயத்தை நோட் பண்றான். கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அங்க ஏதோ நெருப்பெறியிற வெளிச்சம் தெரியுது. அப்ப ஸ்பைக் அவங்க அப்பா கிட்ட அங்க யாரோ நெருப்பெறியிற மாதிரி இருக்கு, ஒருவேளை அங்க வீடுங்க இல்ல ஆளுங்க இருக்காங்களான்னு கேட்க, இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, இது வரைக்கும் யாரும் அங்க நம்ம போனது இல்ல அப்படின்னு கண்டுக்காத மாதிரி பேசுறான். இங்கேயே கொஞ்ச நேரம் 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. அப்படியே தூங்கியும் போறானுங்க. அப்ப திடீர்னு இவங்க இருக்கிற பில்டிங் ஆட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா மான் கூட்டத்தை அந்த ஜாம்பிங்க இவங்க இருக்கிற பக்கமா திருப்பி விட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான மான்களோட அந்த இடமே இடத்துக்காக்கு வந்த மாதிரி ஆடி பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஆனா எப்படியோ 2 பேரும் அந்த இடிபாடுல எதுவும் மாட்டாம எஸ்கேப் ஆகுறாங்க. சரி இதுக்கு மேல நம்ம இங்க வெயிட் பண்ணோம்னா நமக்கு ஆபத்து, வா உடனே நம்ம ஐலாண்டுக்கு போறான்னு 2 பேரும் தலை தெறிக்க ஓடுறானுங்க. ஒரு வழியா இவங்க அந்த மெயின் லைனோட எண்டுக்கு வர அப்ப இவங்க காலையில வந்த ஒத்தையடி பாதை இப்ப தண்ணியில மூழ்கி இருக்கு. கடல் தண்ணி வந்துருச்சு, ஆனா நமக்கு பாதை தெரியல, இப்ப என்ன பண்ணலாம்னு ஸ்பைக் கேட்க, கடல்ல இருக்க தண்ணியோட வேகம் ரொம்ப நார்மலா இருக்கு, வா நம்ம எப்படியாச்சும் இதை கிராஸ் பண்ணி போயிடலான்னு ஜெய்மி ஸ்பைக்க கூட்டிட்டு போறான். ஒரு வழியா வெற்றிகரமா நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு இவங்க 2 பேரும் ஜாலியா நடந்து வர அப்ப வெறி பிடிச்ச மாதிரி அந்த அல்பா ஜாம்பி இவங்க துரத்திக்கிட்டு பின்னாடியே வருது. இவங்க 2 பேருமே ஹெல்ப்னு கத்திக்கிட்டு அந்த ஐலாண்டு பக்கமா வேகமா ஓடி வராங்க. பார்த்தா படு பயங்கர வேகமா அந்த அல்பா ஜாம்பி இவங்க துரத்திக்கிட்டே வருது. கடல் தண்ணியில ஸ்பைக்கால வேகமா ஓட முடியல. சோ ஜெய்மி அவனை தூக்கிக்கிட்டு எப்படியோ சமாளிச்சு 2 பேருமே வேகமா ஓடி வரானுங்க. நைட் டைம்ங்கிறதுனால செக் போஸ்ட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கத்துற சத்தமா அவங்களுக்கு சரியா கேட்கல. அப்ப ஜெய்மி ரொம்ப புத்திசாலித்தனமா அவன் கிட்ட இருக்கிற பிஸ்ல எடுத்து அடிக்க அதை கேட்டு செக் போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அலர்ட் ஆகி இவங்க இருக்கிற பக்கம் லைட் அடிச்சு பாக்குறானுங்க. பார்த்தா இவனை துரத்திட்டு வர்றது அல்பா ஜாம்பின்னு தெரிஞ்ச அப்புறம் சர மாதிரியா அம்பு விடுறானுங்க. ஆனா அந்த ஜாம்பி இவங்க விடுற எல்லா அம்புகளையும் மீறி இவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா வந்துடுது. அப்ப கரெக்டா இவங்க 2 பேருமே கீழே படுத்துக்க நெருப்பு எறிகிற ஒரு பெரிய சைஸ் அம்பு விடுறானுங்க. அது கரெக்டா அல்பாவோட நெஞ்சிலே போய் குத்தி அந்த இடத்துலயே அல்பா செத்து போகுது. அப்போடா ஒரு வழியா தப்பிச்சோன்னு இவனுங்க எந்திரிச்சு கேட்டு கிட்ட வர அப்ப அந்த கேட்ல இருக்கிற இன்சார்ஜ் லேடி, என்னோட கண்ணையும் என் பையனோட கண்ணையும் பாரு, நாங்க 2 பேருமே இன்ஃபாக்ட் ஆகல, ஒழுங்கா கதவை திறங்கன்னு ஜெய்மி கத்துறான். அதை நல்லா செக் பண்ண அப்புறம் தான் அந்த கேள்வி கதவை திறந்து விடுறான். கட் பண்ண அன்னைக்கு நைட் இவங்க 2 பேருக்கும் ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அப்ப ஜெய்மி ஸ்பைக் அப்படி சுட்டான் இப்படி சுட்டான், ஒரு அம்பு கூட குறி மிஸ் ஆகவே இல்ல, அது இதுன்னு பயங்கரமா பில்டப் பண்றான். ஆனா ஸ்பைக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. அந்த பார்ட்டில இருந்து ஸ்பைக் வீட்டுக்கு போலான்னு கிளம்ப பார்த்தா அவன் அப்ப வேற ஒரு பொண்ணை உஷார் பண்ணி மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு வர ஸ்பைக் கிட்ட அவங்க தாத்தா, என்ன இன்னைக்கு எப்படி போச்சு, உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல ஸ்பைக் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றான். அது போக காட்டுக்குள்ள நெருப்பு எறியதை நான் பார்த்தேன்னு ஸ்பைக் சொல்ல அது கெல்சனா இருக்கும்னு அவன் தாத்தா சொல்றாப்ல. யார் அந்த கெல்சன் இவன் கேட்க அவர் ஒரு டாக்டர்னு அவங்க தாத்தா சொல்ல, என்னது டாக்டரா, உண்மையான டாக்டர் யாருமே இப்ப உயிரோடு இல்லைன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அது போக அந்த நெருப்பு எறிய இடத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அவரும் அதை பத்தி சரியா தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னு இவன் சொல்ல, அப்பனா இதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது, வேற டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா உங்க அப்பா கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு அவங்க தாத்தா சொல்லிடுறாரு. ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ற ஸ்பைக் அவங்க அம்மா பக்கத்துல போய் படுத்துக்கிறான். காலையில அவங்க அப்பா வந்து ஸ்பைக்கை எழுப்ப ஆனா ஸ்பைக் அவங்க அப்பனை பார்த்து காண்டாகிறான். சரி இன்னைக்கு காலையில ஜெய்மி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏன் என்கிட்ட டாக்டர் இருக்கிற உண்மையை மறைச்சிங்கன்னு கேட்கிறான். டாக்டரா, யார சொல்றேன்னு கேட்க, நேத்து மெயின்லேண்ட்ல நெருப்பெறியறத பார்த்தோம்ல அங்கதான் டாக்டர் இருக்கான்னு ஸ்பைக் சொல்ல, உங்ககிட்ட யார் இதை சொன்னா, ஓ உங்களோட தாத்தா தான், சரி அங்க இருக்கிறவன் கண்டிப்பா டாக்டரா இருக்க வாய்ப்பே இல்ல,
இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் அந்த பக்கமா போகும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பொணங்கள அடுக்கி வச்சு அவன் எரிச்சிட்டு இருந்தான். சத்தியமா சொல்றேன், இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. அவன் கொஞ்ச நேரத்திலேயே எங்கள பார்த்து கையாட்ட, நானும் என் கூட வந்தவங்களும் அங்கிருந்து அப்படியே நாங்க கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் நாங்க யாருமே போனதே கிடையாது. கண்டிப்பா நான் பார்த்தத வச்சு சொல்றேன். நான் பார்த்த ஆளு டாக்டரா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜேமி சொல்றான். சரி, அப்பனா அம்மாவை எப்படி குணப்படுத்துறதுன்னு ஸ்பைக் கேட்க, எனக்கும் என்ன பண்றது தெரியலன்னு ஜேமி சொல்றான். ஆனா ஸ்பைக் ரொம்ப ஃபீல் பண்ணி, அம்மா இப்படியே இருந்தா சீக்கிரமா செத்து போயிடுவாங்க. அவங்க செத்த அப்புறம் நீ என்ன பண்ணுவ? வேற ஒரு பொண்ணை உஷார் பண்ணி நேத்தி மாதிரி மேட்டர் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல, அவங்க அப்பா டென்ஷன் ஆகி ஸ்பைக் அடிச்சிடறான். மனசு உடஞ்சு போன ஸ்பைக் அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். சின்ன பையனை போய் இப்படி அடிச்சிட்டோமே, அவனை சமாதானப்படுத்தலான்னு ஜேமி அவனுக்கு தண்ணி கொடுக்க போறான். அதை கோவமா தட்டி விட்டுட்டு என் கிட்ட வராதுன்னு ஸ்பைக் அவன் கத்தி எடுத்து அவங்க அப்பங்கிட்ட காட்டுறான். ஸ்பைக் அவங்க அம்மா மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தினால என்ன பண்றான்னா, ஐலாண்டோட கேட்டு கிட்ட அவன் அம்மாவை கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு பக்கத்துல இருக்க சாப்பாடு கிடங்க கொளுத்தி விட்டுறான். கேட்ல காவலுக்கு இருந்தவங்க கிட்ட நெருப்பு எரியுது, போய் அதை அணைக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் ஓடி போயிடறாங்க. அதே சமயம் ஸ்பைக் அவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம கேட்டை ஓபன் பண்ணி மெயின்லேண்டுக்கு வந்துடுறான். ஸ்பைக்கும் அவங்க அம்மாவும் ரொம்ப தூரமா மெயின்லேண்ட்ல நடந்து வராங்க. இப்படி வரும்போது அவங்க அம்மாவுக்கு டயர்ட் ஆனதுனால பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் தங்கலான்னு முடிவு பண்றாங்க. நல்லா இருட்டுனதுனால, சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காவலுக்கு இருக்கிறேன்னு ஸ்பைக் சொல்ல அவங்க அம்மாவும் போய் தூங்கிடுறான். ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்புல ஸ்பைக்கும் கொஞ்ச நேரம் அசதியில தூங்கிடுறான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு குண்டு சாம்பி வருது. அது பொறுமையா ஸ்பைக்கை நோக்கி நகர்ந்துகிட்டே வருது. இது வர்றது தெரியாம ஸ்பைக்கும் அவனோட அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாம்பி ஸ்பைக்கோட காலை கிராஸ் பண்ணி அவன் கிட்ட வருது. வாயை பொளந்து அவன் கழுத்தை கடிக்க கிட்ட போகுது. அப்ப கரெக்டா அந்த ஜாம்பியோட தலையை ஒரு ப்ளூ கலர் கவரை வச்சு யாரோ இழுக்கிறாங்க. அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. காலையில கண் முழிக்கிற ஸ்பைக் அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறான். ஒரு பக்கம் அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த குண்டு சாம்பி இருக்கிறத பார்த்து அவன் பயந்து போறான். உடனே அவங்க அம்மாவை எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்க அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி வாங்க நாம போலான்னு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த ஜாம்பி அவனை கடிக்க வரும்போது அவன் அம்மா தான் அதோட மூஞ்சியை மூடி பக்கத்துல இருக்கிற செவுத்துல இடிச்சு அதை சாகடிச்சிருப்பாங்க. ஆனா இவளுக்கு மனநிலைமை சரியில்லாதனால எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்படி அவங்க ரெண்டு பேரும் கெல்சனை மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல மிலிட்டரி போர்ஸஸ் சேர்ந்த 4-5 பேரை ஜோம்பிங்க துரத்திக்கிட்டு வருதுங்க. ஆனா அவங்க துரத்திட்டு போறது எல்லாமே வேகமா ஓடுற ஜோம்பிங்க. அதுக்கு அந்த மிலிட்டரி ஆளுங்களை துரத்தி கொள்ளுதுங்க. அந்த கூட்டத்துல இருக்கிற இன்னொரு அல்பா ஜோம்பி வந்த மிலிட்டரி ஆளோட தலைய முதுகெலும்போட சேர்த்து அப்படியே பிச்சு எடுக்குது. ஆனா அதுல எப்படியோ ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆகிடுறான். இங்க ஸ்பைக்கும் அம்மாவும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவன் அம்மாவுக்கு தலை வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் நிக்கிறான். பார்த்தா அவன் அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ஜாம்பி வந்து நிக்குது. இத பாக்குற ஸ்பைக் உடனே அம்பை எடுத்து பொறுமையா குறி வைக்கிறான். அப்ப அந்த ஜாம்பி இன்னும் கிட்ட பொறுமையா நகர்ந்து வர இவன் அந்த ஜாம்பியோட கழுத்துலயே அம்பை விட்டு அதை கொல்றான். அந்த ஜாம்பி சத்தம் போட அதை கேட்டு இன்னும் சில ஜாம்பிங்க அங்க வருதுங்க. சரி வாமா சீக்கிரமா போலான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பெட்ரோல் பங்க் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க துரத்திக்கிட்டு வந்த ஜாம்பிஸுங்களும் பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துடுதுங்க. ஆக்சுவலா அந்த பெட்ரோல் பங்க் உள்ள ஏதோ நீல கலர்ல புகை மாதிரி தெரியுது. இதை சுவாசிக்கிற ஸ்பைக்கோட அம்மாக்கு மூச்சு விட முடியல. அப்ப பின்னாடியே வர ஜாம்பிஸ அங்க இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு ஸ்பைக் அடிச்சு கொல்றான். என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல அங்கு இங்குமா ஓடுறாங்க. அப்ப இன்னும் நிறைய ஜாம்பிஸ் பெட்ரோல் பங்க் உள்ள வருது. இதுங்களை பார்த்து ஸ்பைக் பயந்தாலும் அவன் அம்மா பக்கம் எதுவும் வராத மாதிரி கத்திய வச்சு அதுங்களை குத்திக்கிட்டே இருக்கான். அப்ப ரூஃப் டாப்ல இருக்க டோரை ஓபன் பண்ற ஒரு மிலிட்டரி ஆளு சீக்கிரமா கீழே குனிங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துடுறாங்க. அப்ப அந்த மிலிட்டரிக்காரன் கன்னை வச்சு சுட அந்த நீல கலர் கேஸ் மேல குண்டு பட்டோனே அந்த இடமே பத்தி எரியுது. உள்ள இருந்த எல்லா ஜாம்பிஸும் நெருப்பு பட்டு கருகி போய் செத்து போகுதுங்க. இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தின அந்த மிலிட்டரிக்காரன் கொஞ்ச தூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்றான். ஆக்சுவலா இந்த மிலிட்டரி குரூப் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்காங்க போல. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாருமே டாக்டர் கெல்சனை பார்க்கலான்னு போகும்போது அப்போ ஒரு பாலடைஞ்சு போன ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஜாம்பி வித்தியாசமா கத்திட்டு இருக்கு. ஸ்பைக்கோட அம்மா என்ன சத்தம்னு கிட்ட போய் பார்த்தா ஒரு ஜாம்பி பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி வழியில துடிச்சிட்டு இருக்கு. அதை பாக்குற ஸ்பைக்கோட அம்மா அந்த ஜாம்பிக்கு டெலிவரியும் பாக்குறாங்க. அழகான பெண் குழந்தை பிறக்குது. அப்ப அந்த குழந்தையோட கண்ணை பார்த்தா அதுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. டெலிவரி முடிஞ்ச 2 நிமிஷத்துலயே அந்த அம்மா ஜாம்பி ஸ்பைக்கோட அம்மாவை கடிக்க வர மிலிட்டரிக்கார அந்த ஜாம்பியை சுட்டு கொன்னுறான். அதே சமயம் அந்த குழந்தையை கீழே போட அதையும் நான் கொன்னுறேன்னு சொல்ல அப்ப ஸ்பைக்கோட அம்மா இல்ல குழந்தைய நான் வச்சுக்கிறேன், அதை எதையும் பண்ணாத, இதுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த மிலிட்டரிக்காரன் நான் இன்னும் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள அந்த குழந்தைய கீழே வை இல்லைன்னா ஒன்னையும் சேர்த்து சுட்டுட்டு வேற மிரட்டுறோம். இவ்வளவு வைக்கிற மாதிரி தெரியல. அவனும் 5 4 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் அப்ப அவனோட தலையை பிடிச்சி ஒரு அல்பா ஜாம்பி தூக்குது. அப்ப அந்த மிலிட்டரிக்காரனோட மண்டை ஓட்டோட இவங்க முன்னாடி அந்த அல்பா ஜாம்பி நிக்குது. இதை பாக்குற ஸ்பைக் பயங்கரமா ஷாக் ஆகி ஐயோ அல்பா ஜாம்பின்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா அந்த அல்பா ஜாம்பி துரத்திக்கிட்டே வருது. இவனும் 2-3 அம்பு விடுறான். அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி சீக்கிரமா புகை வர பக்கமா போன அவங்க அம்மாவை பார்த்து கத்துறான் ஸ்பைக். பின்னாடியே அல்பா இவனை கடிக்க கிட்ட வர சரியான நேரத்துல டாக்டர் கெல்சன் அங்க வந்து மயக்க மருந்து கலந்த அம்ப அல்பா மேல ஷூட் பண்ணிடுறான். இப்ப அந்த அல்பா
ஜாம்பி அப்படி சிலை மாதிரி நிக்குது. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு யாரா நீங்கன்னு கேட்க, என் பேரு ஸ்பைக், இது என்னோட அம்மா, எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு ஸ்பைக் சொல்றான். அப்ப டாக்டர் அந்த அல்பா கையில இருந்த மிலிட்டரிக்காரனோட மண்டை ஓட்டை எடுத்துக்கிட்டு இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போறான். போகும்போது ஸ்பைக் கிட்ட என் மேல நான் அயோடினை பெயிண்ட் பண்ணிருக்கேன், இந்த ஜாம்பிங்களுக்கு அயோடின் ஸ்மெல் ஒத்துக்காதுன்னு சொல்றான். அப்படி அந்த டாக்டர் எங்கடா கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அங்க நிறைய பில்லர்ஸ் இருக்கு. என்னன்னா அதுல ஒத்து பார்த்தா மனுஷங்களோட எலும்புகளை வச்சு இந்த டாக்டர் அந்த பில்லர்ஸை ரெடி பண்ணிருக்கான். அதை கடந்து உள்ள போகும்போது உள்ள ரொம்ப பிரம்மாண்டமா மனித மண்டை ஓட்டை வச்சு ஒரு பெரிய டவர் மாதிரி அந்த டாக்டர் கட்டியிருக்கான். இதை பாக்குற ஸ்பைக்கும் அவங்க அம்மாவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த அல்பா கையில இருந்த மண்டை ஓடு யாரோடதுன்னு அந்த டாக்டர் கேட்க, அவன் தான் எங்க 2 பேரோட உயிரை காப்பாத்தான்னு ஸ்பைக் சொல்றான். அப்பதான் அந்த டாக்டர் மண்டை ஓடுங்களை எப்படி ப்ராசஸ் பண்றாருன்னு காட்டுறானுங்க. கூடவே அதை எப்படி பண்ணணும்னு ஸ்பைக்குக்கும் சொல்லி கொடுக்குறாரு. கிளீன் பண்ண அந்த மிலிட்டரி கார்டனோட மண்டை ஓட்டை ஸ்பைக் கிட்ட கொடுத்து நீ அந்த டவர் மேல போய் வையின்னு சொல்றான். சரி, அந்த குழந்தை யாரோடதுன்னு அந்த டாக்டர் கேட்க, அது ஒரு ஜாம்பிக்கு பிறந்த குழந்தை, ஆனா அது இன்ஃபெக்ட் ஆகலன்னு அவங்க சொல்றாங்க. குழந்தை உயிர் வாழ்றதுக்கு பால் தேவை, இங்க தண்ணி தான் இருக்கு, அதை வேணா நம்ம கொடுக்கலாம். அப்படி அதை குடிச்சா அந்த குழந்தை 2-3 நாள் தான் உயிரோட இருக்கும். இந்த குழந்தைக்காக தான் நீங்க இங்க வந்தீங்களான்னு கேட்க, இல்ல எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு ஸ்பைக் சொல்றான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க அம்மாக்கு கேன்சர் இருக்கு தம்பி, அது அவங்களோட செஸ்ட்ல இருந்து இப்ப மூளை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, சோ உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்கன்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டு ஸ்பைக் ரொம்ப கவலைப்படுறான். இல்ல டாக்டர், நீங்க எப்படியாச்சும் எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்க, இங்க எதுவும் இல்ல, என்னால எதுவும் செய்ய முடியாது, அது போக கேன்சரை குணப்படுத்த ஆக்சுவலா எந்த மெடிசன்ஸும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. ஸ்பைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அவனோட அம்மா இதை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் நாம லேட் பண்ண உங்க அம்மாக்கு நோய் ரொம்ப பரவி அது இன்னும் பல வழிகளை அவங்களுக்கு கொடுக்கணும்னு டாக்டர் சொல்றான். பேசாம கருணை கொலை மாதிரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி அந்த டாக்டர் ஸ்பைக்கு மயக்க மருந்து கொடுத்து அவன் அம்மாவை தனியா கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிளீன் பண்ண மண்டை ஓட்டோட அவங்க வரான். அந்த மண்டை ஓட்டை பாக்குற ஸ்பைக் அங்க இருக்கிற டவரோட உச்சிக்கு ஏறி அவன் அம்மாவோட மண்டை ஓட்டை டாப்ல வைக்கிறான். இப்படியே பொழுது விடியுது. பார்த்தா அந்த அல்பாக்கு மயக்கம் தெளிஞ்சு இவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வருது. இவங்க சீக்கிரம் அண்டர் கிரவுண்ட்ல ரெடி பண்ண ஒரு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா எப்படியோ இவங்களை கண்டுபிடிக்கிற அந்த அல்பா பங்கரோட கேட்டை ஓபன் பண்ண பாக்குது. ஸ்மார்ட்டா யோசிக்கிற அல்பா அந்த பங்கர் மரத்துல தான் ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை கஷ்டப்பட்டு உடைச்சி டாக்டரை வெளியே இழுக்க பாக்குது. அப்ப ஸ்பைக் டாக்டர் கிட்ட இருக்கிற மயக்க மருந்து ஊசியை எடுத்து அல்பா மேல குத்திடுறான். அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்த குழந்தை உட்பட 3 பேரும் இப்படி எஸ்கேப் ஆகுறாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு, நான் இதை பாத்துக்கிறேன்னு டாக்டர் சொல்ல ஸ்பைக் அங்க இருந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு ஐலாண்டை நோக்கி போறான். குழந்தைய அந்த கேட்டு கிட்ட வச்சுட்டு ஸ்பைக் திருப்பியும் மெயின்லேண்டுக்கே வந்துடுறான். ஏன்னா அவங்க அம்மா இல்லாத இடத்துல ஸ்பைக்கால நிம்மதியா வாழ முடியாதுன்னு பேசாம மெயின்லேண்ட்லயே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்றான். குழந்தையோட சத்தம் கேட்டு அதை ஜெய்மி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு லெட்டரையும் ஸ்பைக் வச்சிருக்கான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அப்பா நான் நல்லா இருக்கேன், எனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நான் ஐலாண்டுக்கு வரேன், என்ன தேட வேணாம். அப்புறம் நான் டாக்டரை பார்த்தேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இந்த குழந்தை ஒரு ஜாம்பியோட குழந்தை, ஆனா இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இப்ப இல்ல, நான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அது பேரு இஸ்லா அப்படின்னு அந்த லெட்டர்ல ஸ்பைக் மென்ஷன் பண்ணிருக்கான். படிக்கிற ஜேமி அப்படியே கதறி அழுவுறான். ஐலாண்டோட கேட்டை ஓபன் பண்ணிட்டு ஓடுறான். ஆனா அங்க தண்ணி நிறைய இருக்கிறதுனால அவனால போக முடியல. ஆனா பையன் தன்னை விட்டு இப்படியே போயிட்டான்னு கதறி அழுவுறான் ஜேமி. இங்க வழக்கம் போல ஸ்பைக் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க, அப்ப வேகமா ஓடுற ஜாம்பி இவனை துரத்திக்கிட்டு வருது. இவனை கொஞ்சம் தூரம் ஓடி போய் அப்புறமா அதை எதிர்த்து நின்று அதுங்க மேல அம்பு விட்டு கொள்றான். அப்ப இவன் பின்னாடி யாரோ ஒரு ஆள் நிக்கிறத இவன் நோட் பண்றான். அந்த ஆளை பார்த்தா ஏதோ பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுது. பொழுதுபோக்காக இங்க ஜாம்பியை கொல்றதுக்கு கும்பலா வந்திருக்கானுங்க. அந்நேரம் பார்த்து இன்னும் நிறைய ஜாம்பிங்க அங்க வர அந்த பணக்கார கேங்கும் ஸ்பைக் கூட சேர்ந்து அந்த ஜாம்பிஸை வேட்டையாடுறானுங்க. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.